ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 10ஆம் வகுப்புல பயிற்சி 3.10 ஓகேவா 3.10 113 பக்கத்தில் இருக்கக்கூடிய சம்ஸ் என்னன்னு பார்த்தலாம். ஸோ இதில் வந்து காரணிப்படுத்த முறையை பயன்படுத்தி பின்வரும் இருபடி சமன்பாடுகளை தீர்க்க சொல்லியிருக்காங்க. அதாவது அதோட காரணிப்படுத்த சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது சம் வந்து ஒரே ஒரு சம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே ரொம்ப எளிமையான சம் தான் பார்த்துலாம். ஓகே, ஸோ இது இருபடி சமன்பாடு தீர்வு எப்படி காண்றது? ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. கொடுக்குற சமன்பாடு ax + bx + c = 0 அப்படிங்கிற ஃபார்மேஷனில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடணும். ரெண்டாவது வந்து சமன்பாட்டை காரணிப்படுத்த ஃபேக்டரைசேஷன் சொல்லுவோம், அதை பயன்படுத்தணும். அடுத்தது நேரிய காரணிகளோட பெருக்கல் பலனாக சமன்பாட்டை எழுதணும். அதாவது பெருக்கல் டேர்மில் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் 0க்கு ஈக்குவல் பண்ணி அதோட x மதிப்பு பெறணும். x மதிப்பு தான் கொடுக்கப்பட்ட மூலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுலேயே அவங்க எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இங்கே ரூட் அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ண இருக்கும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இது ஈக்குவேஷன் எழுதிருக்கும். அது நடுவில் இருக்க டேர்ம் வந்து நம்ம எப்பயுமே காரணிப்படுத்துறப்ப நடு டேர்ம் பிரிச்சிட்டோம். அப்புறம் காமனாக இது ரெண்டுக்கு காமனாக இருக்க டேர்ம், அது ரெண்டு காமனாக இருக்க டேர்ம் எடுத்துறோம். அப்புறம் அது பெருக்கல் வடிவில் எழுதியாச்சு. இது வந்து 3வது ஸ்டெப். ஓகேவா, ஃபஸ்ட் வந்து ஈக்குவல் 0 அப்படிங்கிற டேர்ம் எழுதியாச்சு. அடுத்து காரணிப்படுத்தியாச்சு. அதாவது பெருக்கல் பலன் சமன்பாட்டை வந்து எழுதியாச்சு. அதுக்கப்புறம் 0க்கு சமப்படுத்தும். இந்த டேர்ம் 0க்கு சமப்படுத்தும், இந்த டேர்ம் 0க்கு சமப்படுத்தும். ஸோ அதில் வந்து நமக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். இவ்வளோ தான் விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்த்தலாம். 4x² - 7x - 2 = 0. ஸோ ஃபஸ்ட் நம்ம எப்பயும் போல தான் காரணிப்படுத்தணும். 4 2 8 மைனஸ், ஓகேவா, ப்ளஸ் மைனஸ் -8. ஸோ கூட்டினா -7 வரும். அப்போ ஒரே 8 பெரிய நம்பர் மைனஸ் போடும் -7. ஸோ அப்போ நடுவில் இருக்கிற உறுப்பை வந்து பிரிச்சு எழுதும். -8x, அதாவது இங்கே 8 ஏன் போடுறோம் அப்படின்னா இங்கே 4க்கு 8 இருக்கு. ஸோ ஈஸியாக வெளியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால -8x + 1x - 2 = 0. ஸோ ரெண்டுக்கு காமனாக 4 டிவிஷன் ஆகும். ஸோ அப்போ 4 வெளியே எடுத்துடலாம். இங்கே x வெளியே எடுத்துடலாம். அப்போ x - 2 + 1 எடுத்து x - 2 ரெண்டுக்கும் நடுவில் காமனாக x - 2 வெளியே எடுத்துடலாம். 4x + 1 இருக்கும். ஸோ ரெண்டு பெருக்கல் வடிவில் எழுதியாச்சு. ஃபஸ்ட் வந்து ax² ஃபார்ம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து காரணிப்படுத்தியாச்சு. அடுத்தது 0க்கு சமப்படுத்துறோம். அது பெருக்கல் வாய்ப்பு எழுதியாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோம், 0க்கு சமப்படுத்தும். அதாவது x - 2 = 0, 4x - 1 = 0 அப்படின்னு எழுதிட்டு x = 2 இந்த பக்கம் இருக்கு. அதாவது இந்த இடத்துல வந்து x - 2 = 0, அது 4x + 1 = 0 அப்படின்னு எழுதிருங்க. அதுக்கப்புறம் x = -2 இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் இந்த பக்கம் -1 ஆயிடுது. x = -1/4. ஸோ மூலங்கள் அப்படின்னா x = 2, -1/4. ஸோ இதுதான் அடுத்த டெக்னிக்கான ஒரு சம். 3 × p² - 6 = p × p + 5. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறோம்னா 3 ஆல் உள்ள மல்டிபிள் பண்ணலாம். 3p² - 18 = p² + 5p. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே ஈக்குவல் ஒரு சைடு கொண்டு வரலாம். 3p² - 18 அப்படி இருக்கு. இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் இந்த பக்கம் -p² - 5p = 0. ஸோ ஈஸியாக இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், சமன்பாடு கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு 3p² இருக்கா, இங்கே -p² இருக்கா. ஸோ அப்போ என்ன ஆகும், 3 - 1 அப்போ 2p² - 5p + 18. ஸோ ரெண்டு பேர் இருக்கலாமா, 18 2 16 ப்ளஸ் மைனஸ். ஸோ கூட்டம் நமக்கு -5 கிடைக்கும். கிடைச்சதா, -5 கிடைக்கும். ஸோ 9 4 16 பெரிய நம்பர் மைனஸ் போட்டால் நமக்கு வந்து -5 கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய -5 வந்து பிரிச்சு எழுதியாச்சு. ஸோ 4p - 9 - 18. ஸோ நான் 4 எழுதிருக்கேன், 2 இருக்கனால 4 எழுதிருக்கேன். ஸோ நம்மளுக்கு வெளியே எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ p வெளியே எடுத்துலாம், 2 வெளியே எடுத்துலாம், p + 2 உள்ள இருக்கும். -9 ரெண்டு காமனா மைனஸ் எடுத்து வெளியே எடுத்து தூக்கி போடலாம், 9 தூக்கி போடலாம். ஸோ p + 2 இருக்கும் = 0. ஸோ ரெண்டுக்கும் p + 2 காமனா இருக்கு, வெளியே தூக்கி போடலாம். 2p - 9 = 0. ஸோ அடுத்த மூணாவது ஸ்டெப் என்ன, 0 சமப்படுத்தும். பெருக்கல் வடிவில் மூணாவது ஸ்டெப், 4 ஸ்டெப் 0 சமப்படுத்தும். p + 2 = 0, 2p - 9 = 0. ஸோ p = -2, 2p = 9, p = 9/2. இந்த பக்கம் பெருக்கல் போனால் வகுத்தல். ஸோ மூலங்கள் அப்படிங்கிறது -2, 9/2. ஸோ அது மூணாவது ஈக்குவேஷன் ரூட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சம் ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. √8a - 7 = 3 × √2. ஸோ ரெண்டு பக்கமும் வர்க்கம் எடுக்கிறோம். ஸோ வர்க்கம் இருக்கப்போ இங்க இருக்க ரூட் கேன்சல் ஆயிடும். ஸோ இங்க இருக்க 2 க்கு ரூட் போயிடும். இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ 9. ஸோ வர்க்கம் அப்படிங்கிறது ஸ்கொயர் பண்ணுறதா வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ அடுத்து a × a - 7 = 9/9 × 2. ஸோ அப்போ உள்ள பெருக்கணும்னா a² - 7a = 18. ஸோ இது அப்படியே 18 இந்த சைடு கொண்டு வரலாம். a² - 7a - 18 = 0. ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணலாம், ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். ஸோ -18 ப்ளஸ் -18. ஸோ கூட்டம் நம்மளுக்கு -7 கிடைக்கும். 9 2 18. ஸோ 18க்கு என்னலாம் வரும் அப்படின்னு சொல்லி அப்படியே எழுதிட்டா ரொம்ப ஈஸி. 9 2 18 அவ்வளோதான். இதில் பெரிய ஆல்மோ 18 வரும், ரைட்டா. ஸோ அது வந்து இது செட் ஆகாது. ஸோ 9 2 18 கரெக்டாக இருக்கும். பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ் போட்டோம்னா நமக்கு -7 கிடைக்கும், இங்கே மைனஸ் கிடைக்கும், எல்லாமே ஓகே ஆகும். ஸோ இப்போ என்ன -7a பிரிச்சு போடலாம். ஸோ -9a + 2a. இது ரெண்டு காமனா a எடுத்துலாம், a - 9 ரெண்டு காமனா 2 வெளியே எடுத்துலாம், a - 9 உள்ள இருக்கும். ஸோ a - 9 வெளியே தூக்கி போடுங்க, a + 2 = 0 கிடைக்கும். ஸோ அடுத்தது 4th ஸ்டெப் என்னது, = 0 பண்ணும். a - 9 = 0, a + 2 = 0, a = 9, a = -2. ஸோ மூலங்கள் வந்து 9, 2. ஓகேவா. ஸோ அடுத்தது கொஞ்சம் எல்லாமே ரெண்டு ஈக்குவேஷன்லேயே ரெண்டு ரூட் கொடுத்துருக்காங்க தான். √2x² + 7x + 5 √2 = 0. ஸோ ரொம்ப சிம்பிள். அதாவது √2 × √2 அப்படிங்கிறது வெறும் 2 √2 × √2 எழுதலாம். அதை வந்து ஞாபகம் வச்சுட்டா போதும், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு எப்பயும் போல தான் இது ரெண்டையும் பெருக்கணும், ஓகேவா. ஸோ ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 5 × √2 வரும் ஆக்சுவலாக. அப்போ 5 × 2 எவ்வளவு, 10, ஓகேவா. பெருக்குனா 10, கூட்டினா 7 வரணும், ஓகேவா. கூட்டினா 7 வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், i2 10, அவ்வளோதான். ஸோ √x² இந்த 2 இதெல்லாம் பிரிச்சு எழுதிச்சு, i2 10 அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 2 வந்து என்ன பண்ணலாம்னா √2 × √2 எழுதலாம். ஏன் அப்படின்னா இங்கே ரூட் இருக்குது. ஸோ அப்போ ரூட் வெளியே எடுக்க முடியும். அப்போ √2 × √2 எழுதலாம். இங்கே 5 வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ மீதி வந்து அப்படியே எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் ரெண்டு காமனா √2x எடுத்தா x + √2 இருக்கும், +5 எடுத்தா x + √2 இருக்கும். ஸோ ரெண்டு காமனா x + √2 வெளியே எடுத்துடலாம், √2 + x √2x + 5 அப்படி இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள். இதை = 0 பண்ணுங்க, இது = 0 பண்ணலாம். x + √2 = 0, x = -√2, √2x + 5 = 0, √2x = √5, x = -5/2, அவ்வளோதான். ஸோ -√2 -5/√2. ஸோ நெக்ஸ்ட் 5th சம் 2x² - x + 8. ஸோ இது வந்து கொஞ்சம் பின்னமாக கொடுத்துருக்காங்க, ஒன்றும் இல்லை, மீசி நம்பர் வச்சு மீசி என்ன. ஸோ இதெல்லாம் பின்னமாக இருக்கப்போ 8 பெருக்கிட்டு 8 இந்த பக்கம் 0, அவ்வளோதான். ஸோ 8 16x² - 8x + 1 = 0. ஸோ இது ரெண்டு பேருக்கு 16. ஸோ இந்த நம்பர் பார்க்கும்போது தெரியுது, கூட்டினா -8 வரணும், பெருக்கினா 16 வரும். அப்போ என்ன 16 ரெண்டு மைனஸ் போட்டால் -+ 16 கிடைக்கும், கூட்டினா -8 கிடைக்கும். ஸோ இந்த 8x வந்து அப்படியே பிரிச்சு போடுங்க, 16x - 4x - 4x + 1 = 0. ஸோ ரெண்டு காமனா 4x வெளியே தூக்கி போட முடியும், 4x - 1 -1 தூக்கி போட்டால் 4x - 1 = 0. ஸோ ரெண்டு காமனா 4x - 1 தூக்கி வெளியே போடுங்க, 4x - 1 = 0. ஸோ இது ஒன்று 4x - 1 = 0, 4x - 1 = 0, தனித்தனி ஈக்குவல் பண்ணுறோம். x = 1/4, இந்த பக்கம் -1 இந்த பக்கம் +1 1/4, அதே மாதிரி x = 1/4. ஸோ மூலங்கள் அப்படிங்கிறது 1/4, 1/4, ஓகேவா. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, என்ன அணிகள் பங்கு பெறும் ஒரு கையுந்து போட்டி, வாலிபால் போட்டியில் ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளோடு விளையாட வேண்டும். 15 போட்டிகள் கொண்ட தொடரில் மொத்த போட்டிகள் எண்ணிக்கை g (n) = n² - n எனில் பங்கேற்கும் அணிகள் மொத்த எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, n² - n/2 = 5. இதான் மொத்த போட்டிகள் எண்ணிக்கை. அப்போ பங்கேற்கக்கூடிய அணிகள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் தொடர்ந்து நடக்கக்கூடிய மொத்த போட்டிகள் எண்ணிக்கை. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈக்குவேஷன் போட்டு சிம்பிளை பண்ணுவோம். n² - n = 15 2 30, அவ்வளோதான். n² - 9 - 30 = 0. ஸோ இது அப்படியே ஃபேக்டரைசேஷன் பண்ண வேண்டியது தான். பெருக்குனா -30, கூட்டினா -1. ஸோ 5 30, மைனஸ் பெரிய நம்பர் போட்டால் மைனஸ் கிடைக்கும். ஸோ இந்த மைனஸ் என்ன வந்து நம்ம டேரக்டாக எழுதி போயிடலாம், ஓகேவா. ஸோ n - 6 n + 5. ஸோ இந்த அதாவது முன்னாடி எந்த நம்பர் இல்லைனா நம்ம டேரக்டாக n - 6 n + 5 எழுதி போயிடலாம். ஸோ இன்னைக்கு n - 6 = 0, n + 5 = 0, ஸோ n = 6, n = -5. ஸோ அவ்வளோதான். ஸோ ஒன்று 6 இருக்கலாம், இல்லைனா -5 இருக்கலாம். ஸோ மைனஸில் நெகட்டிவ்ல ஆன்சர் வர சான்ஸ் இல்லை, அதனால் என்ன இருக்க முடியும், 6 இருக்க முடியும். ஸோ பங்கேற்கும் அணிகள் எண்ணிக்கை வந்து 6.
அவ்வளோதான். ஸோ இதோட வந்து சாப்டர் 3.10 முடிஞ்சது. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா? ஓகே, தேங்க்யூ.